ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீட்டா பிரெட்டுக்கு வந்து டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லேஸ் சூடு தண்ணி. ஸோ நான் வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூனே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருந்துக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப் மைதா மாவு இதில் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி இது லைட்டாக பொங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்தை போட்டு டோ மாதிரி நீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ 1.5 கப்பு கோதுமை மாவு, ஸோ 1 கப்பு மைதா மாவு. அடுத்து உப்பு போட்டுடலாம். ஸோ இப்போ இதிலே தேவைக்கு தக்கன சால்ட் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எதையாவது வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது கரெக்ட் மெஷர்மெண்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் வந்து கையை வச்சு பிசைகிற டைம்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் டோவோட டெக்ஸ்சரு. வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதை நல்லா இப்போ பிசைஞ்சு கொண்டு வந்துட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டோ வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். நம்ம சப்பாத்தி டோ மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. என் கையை பார்த்தீங்களா, நான் நல்ல வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து நல்லா வச்சு நீட் பண்ணிடுங்க. ஸோ ஆயில் ஊற்றினோன்னா உங்களுக்கு வந்து நீட் பண்ண ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டின மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டேன். சரியா, இதை நல்லா நீட் பண்ணணும் நீங்கள், சாஃப்டாக வர்ற வரைக்கும். சரியா, அப்போ தான் பீட்டா பிரெட் வந்து உங்களுக்கு நல்ல பஃப் ஆகும். அது ஒன்று, நல்ல சாஃப்டாகிட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். பாக்கெட் வரும். அந்த பீட்டா பிரெட்னாலே உள்ள ஒரு பாக்கெட் இருக்கணும். அது உங்களுக்கு காணிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா கையை தொடக்கூடாது. ஸோ 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு அவளுக்கு எல்லாம் காட்டணும். நல்லா இருக்கா? ஸோ 5 மினிட்ஸ் வந்து நல்ல டோவை பிசைஞ்சாச்சு. இதை வந்து மூடி ஒரு இடத்துல வந்து 2 ஹவர்ஸ் போல் வச்சிடலாம். இது டபுள் ஆகணும் சைஸ். ஓகே, அது ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பீட்டா பிரெட் பண்ணிடலாம். ஸோ இங்கே டோ பாருங்கள், நல்ல டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ நம்ம டோவை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸோ நம்ம ரைஸ் பண்ண விட்டது வந்து அழகாக ரைஸாக இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம நார்மல் சப்பாத்தி போடுவோம்ல. நான் இன்றைக்கி பீட்டா பிரெட் வந்து அவனில் தான் யூஸ்வலாக வைப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அவனில் வைக்க போகிறதுல நார்மலாக தோசை கல்லில் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். வந்து 4 ஆட்டு டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த போர்ஷனில் வந்து நமக்கு வந்து 8 பீட்டா பிரெட் கிடைக்கும். ஸோ பீட்டா பிரெட்டுக்கும் நானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்பீங்க. யூஸ்வலாக பீட்டா பிரெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ 8 ஆட்டு டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கேஸ்ட் அயர்ன் பேனில் நல்ல ஹாட் ஆனோடனே நம்ம இந்த பீட்டா பிரெட் வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து அந்த மேலே உள்ளதெல்லாம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பி போட போகிறோம். ஓகே, இல்லை ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சா. இந்த டைமில் நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அமுக்கி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு பஃப் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த பீட்டா பாக்கெட். நான் சொன்னேன்ல உள்ள ஒரு பாக்கெட் மாதிரி வரும்னு. ஸோ இது வந்து இன்னும் அடுத்த சைடும் குக் ஆகணும். ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பீட்டா பிரெட்டுக்கு. ஓகே, இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த சைட் குக் ஆகிடுச்சா. இப்போ இன்னும் ஒருக்கா திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்து பஃப் ஆகும். ஸோ இதை நீங்கள் அவனில் குக் பண்ணுறீங்கன்னா அவனை வந்து ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டு பேனையும் ஹீட் பண்ணிட்டு குக் பண்ணோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவனை விட தவாவில் குக் பண்ணுறது தான் ஈஸி. ஆனால் ஹெவி தவாவாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் குக் பண்ணும்போது ஈஸியாக வரும். ஓகே, இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், பஃப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ சம்டைம்ஸ் சிலது பஃப் ஆகும், சிலது பஃப் ஆகாது. ஆனால் நடுஸில் உங்களுக்கு எப்படியும் ஒரு பாக்கெட் கிடச்சிரும். அதுதான் வந்து பீட்டா பிரெட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணி முடிச்சுட்டு கடைசி உங்களுக்கு காணிக்கிறேன்.
ஸோ இங்கே பாருங்கள் பீட்டா பிரெட் ஃபுல்லாமே பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ பீட்டா பாக்கெட் இருக்கணும்னு சொன்னேன்ல, அது எதுக்குன்னா மெயினாக வந்து ஷவர்மாக்கெல்லாம் தேவையில்லை, பட் இந்த ஃபலாஃபில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதுக்குள்ளாடி வைப்பாங்க. இப்படி ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குன்னா இதில் வந்து ஃபலாஃபில் வச்சு கொஞ்சம் சாலட் வச்சு சாஸ் வச்சு இப்படி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பீட்டா பாக்கெட், இதுக்கு பேர் பீட்டா பாக்கெட். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நம்ம லெபனீஸ் ப்ரெட்டும் வந்து பண்ணியாச்சு.